அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிரதர் வந்து லைனா ஒரு 3 வண்டி 3 வேன் கொண்டு வந்து நிப்பாட்டி ஜோம் பண்ண சொன்னார். 3மே புது வேன், 3 வேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி பிரதர் ஒரே நேரத்தில் 3 வேனு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். அப்போ ஆட்டோ ஓட்டும் போது இந்த ஆட்டோவில் கஸ்டமர்ஸ் வர்றாங்கல்ல, உட்கார வச்சு போறதுக்குள்ள அவங்கள வந்து ரொம்ப ப்ளீஸ் அப்படின்னா அவங்க இறங்கின உடனே அவங்களுடைய பேகை தூக்கி கொடுக்கறது, அப்போ பத்திரமா போயிட்டு வாங்க அக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க இப்படின்னு சொல்றது. இப்படி சொல்லி அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படியுமே இன்சுக்கு சிலர் வந்து சிலருடைய வண்டியில டிராவல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இதுவா ஃபீல் பண்ண மாட்டாங்க, என்ன பயத்தோட சிலர் இருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட வந்து பழகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்குமாமா, ஒரு பாதுகாப்பா உணர்வாங்களாமா. முடிஞ்ச உடனே தம்பி உன் நம்பர் கொடுப்பா, உன் நம்பர் கொடுப்பா. இப்படியே நிறைய பேர் நம்பர் வாங்கி என் பிள்ளைக்கு நீ டிரைவர், எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண முடியுமா என் பிள்ளைக்கு. அப்போ அவன் சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு வந்து இந்த போன் லிஸ்ட்ல வந்து 800 பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு மனுஷன் வந்து அவருடைய போன்ல வந்து அவருக்கு கஸ்டமர்ஸ் அவரை கூப்பிடுறவங்க மட்டும் எத்தனை பேர் இருக்காங்களாமா? 800 பேர். நிறைய பேர் ஒரு ஆளுக்கே 4 மணி நேரம், ஒரு ஆளுக்கே 6 மணி நேரம் செலவு பண்ணா என்ன வாழ்க்கை? அப்படி கிடையாது. என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இப்போ வர்றாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியும் அப்படி பிரதர் இந்த மாதிரி அந்த கடைக்கு போகிறதுக்கு வழி எங்கே எப்படி பிரதர் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். சிஸ்டர் அந்த கடைக்கு போகிறதுக்கு வழி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பக்கம் அப்படி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலண்டுருவோம். அப்படி இல்லாமல் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி, அப்படியா எங்கேருந்து வர்றீங்க, அப்படியா ரொம்ப சந்தோஷம், காட் பிளஸ் யூ பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வாதம், உங்க சொந்தக்காரங்க வீடோ சரி அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நம்மள என்ன பண்ணிரும் சொல்லுங்களேன்? அவ்வளோதான், பழகிரும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கடை வச்சு நடத்துறீங்களா இல்லை ஏதோ தொழில் செய்றீங்களா, வர்றவங்களை அப்படியே என்ன வேணும், கருவாடா இதுன்னு தூக்கி கருவாடு வச்சாச்சு அப்படின்னு இருக்க. இதை எப்படி அக்கா கருவாடுங்களா, அப்படியா இன்னைக்கு கருவாடு குழம்பா நல்லா பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா அந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்க கடையை விட்டு போவாங்களா சொல்லுங்களேன்? இதுதான் பழக்கம், இதுதான் பழக்கம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க தெரியாதவர்களா இருக்க வேண்டாம், நீங்க எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. மனிதர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உங்களை நம்புவாரா? ஆமென்.